ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதம் கழித்து தான் vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஊஞ்சல் இருந்தது இல்லையா பால்கனியில், ஸோ அதுக்காக ஒரு குஷன் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குஷன்னு அப்புறம் செயின் எல்லாமே ஒரு செட்டாக வாங்கிட்டோம் அங்கேயே அந்த ஷாப்லேயே. ஏன்னா வந்து பழைய இது ஊஞ்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட் கலர் அடிச்சிருந்தோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் மாற்றிருக்கோம். ஸோ சாக்லேட் கலரில். எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழைய பாலிஷ் நல்லா தான் இருந்தது. பட் என்னன்னாக்கா கொஞ்சம் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து நான் வந்து சரி இதை வந்து பாலிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் நாங்களே அங்கே கொடுத்துட்டு நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து சரி குஷனும் அவங்கக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் குஷனும் நாங்கள் வாங்கிட்டு, குஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, கொஞ்சம் பாலிஷ் அங்கே கொஞ்சம் போயிடுச்சு. அது ஸ்பெஷலி அந்த மேலே ஹேங் பண்ணுற இடத்துல. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு டேமேஜ் ஆகும் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வந்து பிளான்ட் பண்ணது. ஸோ இது வந்து மணி பிளான்ட்டு. சில வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து இன்டோர் பிளான்ட் வந்து நான் இந்த வாட்டி வந்து கம்பல்சரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் வைக்கலை. சிலது வந்து என் பையன்தான் வாங்கிட்டு வந்தான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நான் கூட போகல, ஒரு பாட்ஸ் தான் நான் வாங்க போயிருந்தேன். ஸோ பாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கிட்டேன். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் பாட்டு தான் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு வந்து அது வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த ஒயிட் பாட் வாங்கணும், ஒரு மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் தேவைப்படுச்சு, அது கிடைக்கல. ஸோ ஒரு மாதமாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி இது வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸ் பார்த்தேன் இந்த பாட்டை. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கிட்டு பிளான்ட் வந்து வேறு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரூம்ஸில் பால்கனியில் எல்லாமே எல்லா இடத்துலையும் வைக்கணுன்னு தான் ஆசை. பட் இப்போத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 5 பாட் தான் வாங்கிட்டு வந்தேன். 5 பாட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டுக்கு வந்து நான் செடி கிடைக்கல, அதனால் 4 பாட்டு தான் இப்போது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இது ஒரு ஆசை, கண்டிப்பாக வந்து இன்னொரு பிளான் வைக்கணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா மணி பிளான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்யூட்டாக இருந்து என்னன்னு தெரில, இது வந்து எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட் அது. அந்த எலிஃபண்ட் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டு. ஸோ உள்ளர வந்து ஒரு பாட்டு வந்து பசங்க ரூமில் வச்சுருக்கேன். பட் அது வந்து இன்னும் நான் பிளான்ட் வாங்கலை, கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டாக வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அவங்களே அந்த பிளான்ட்டை வாங்கணும் இல்லையா, அவங்களே பார்த்திங்கன்னா மண்ணில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதோ கொடுத்தாங்க, அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெத்தலை செடியும் வாங்கினேன். வெத்தலை செடி பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரில, நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து அது காஞ்சி போயிடும், நிறைய நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அது ரொம்பவே காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா செடியும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் பாருங்கள் வந்திருக்கு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வீட்லேயே இருந்த இது தான் போட்டேன், சீடு. ஸோ வெத்தலை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தது இது. ஸோ இது வந்து பெரிய வெத்தலை தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட்டு ஹோப் பண்ணுறேன் இது வந்து நல்லா வளரணும்னு ஹோப் பண்ணுறேன். ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, நான் வந்து இன்டோர் பிளான்ட் வச்சு நான் வீடியோ எடுக்கலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடலான்ட்டு. ஸோ மணி பிளான்ட் இங்கேயும் ஒன்று வச்சுருக்கேன், அந்த சாமி ரூம் ஜன்னல் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் வீட்டில். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு இப்போது. ஏன்னா புதுசாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. வீடு பார்த்திங்கன்னா லுக் கூட மாறிடுச்சு, நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது வீடு. எனக்கு பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய வைக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஎஸ்டி வீட்டில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் வீட்டில். இன்டீரியர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுதான் காட்டினேன் இப்போது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் பிளான்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நான் டைம் எடுத்து நிதானமாக வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் டைமு. ஸோ தோசை இட்லி தான், சாரி தோசை வந்து சட்னி பண்ண போகிறேன் தோசைக்கு. அதுதான் இன்னும் சட்னி இன்னும் அரைக்கல நான். ஸோ இமீடியட்டாக சட்னி அரைச்சிட்டு தோசை சுடணும். 8:30 ஆகிடுச்சி. பசங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. ஸோ எனி மூமெண்ட் இப்போ வருவாங்க. ஸோ பசியில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டின்னர் முடிச்சிடணும். இட்லி பண்ணலாம் தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டும் இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வேண்டாம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஜஸ்ட்டு சட்னி தோசை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஈஸி. ஸோ அதனால் இப்போ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், டின்னர் முடிக்கணும். ஸோ முடிஞ்ச வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா மார்னிங் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆயிடுச்சா டான்ஸ் கிளாஸ்? ஓகே. சொன்னியா டீச்சருக்கு வெட்டாக இருக்குன்னு? என்ன நாங்கள் டீச்சர் வெட்டாக இருக்குது யூனிஃபார்முண்ணா ஒன்றும் சொல்லியா? நான் நினச்சா திட்டுவாங்களேன்னு. இன்னும் காயில் ஒன்று யூனிஃபார்மு அங்கே இருக்கு. சரி, தேங்காய் வாங்கின்னு வந்திருக்கா. சரி சட்னி பண்ணிடலாம். பிடிச்சிச்சா ஊஞ்சல்? கலர் சேம் வாங்கின்னு வந்துட்டுருக்காங்க குஷனு. பிடிச்சிச்சா? எப்போவுமே அந்த கலரே பண்ணால் போர் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஹேங் பண்ணிட்டோன்னா வரட்டும். நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போத்துக்கு. மார்னிங் ஹேங் பண்ணலாம். கொஞ்சம் மழையும் வந்துட்டுருக்கு வெளில கொஞ்சம். ஓகே, சேஞ்ச் பண்ண நான் டின்னர் ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல்பு போயிடுச்சு. ஸோ இது துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் பையன் கொஞ்சம் இழுத்தான். ஸோ பல்பு வந்து இதுவாகிடுச்சு. ஸோ புது பல்பு வாங்கி போடணும். ஸோ இப்போத்துக்கு வந்து இந்த லைட்டில் தான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சட்னிக்கு இல்லை. ஸோ அப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இப்போ வந்து சட்னி அரைக்கணும். ஸோ இந்த லைட்டில் தான் மேனேஜ் பண்ணணும். ரொம்பவே டார்க்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சட்னி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நார்மல் தான், எதுவும் ரெசிபி நான் ஷேர் பண்ணல. எல்லாம் ரெகுலராக செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். ஏன் சரி வெளியில் இது பண்ணி க்ளோஸ் பண்ணு, மஸ்கிட்டோ வந்துடும். நல்ல குளிர் இருக்குல்ல? அவங்க தரணுக்கா டாடி கூட வெளியில் போய்க்கிறா. மழை தூரிட்டு இருக்கேடி. சூடாக தோசை பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிடுவோம். இங்கே இந்த பல்பு போயிடுச்சா உடனே மாற்றணும். அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது சமையல் பண்ணுறோம். நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஏன் தோசை வேணவா? நல்லா இருக்கும், சாப்பிடு ஒரு தோசை. என்ன ஓட்ஸ் பண்ணிகிட்ருக்க? தேசி மசாலா. ஓகே, நானும் தோசைக்கு வச்சாச்சு, சட்னியும் அரைச்சாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து தேங்காய் முத்துன தேங்காய் தான் நல்லாயிருக்கும். எலசு தேங்காய் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நல்லா இருக்காது. ஸோ இந்த தேங்காய் வந்து நல்லா முத்திருந்தது. ஸோ பொட்டுக்கடலை போட்டு தான் நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் கொஞ்சம் வந்து காரமாக தான் பண்ணுவேன் சட்னி. ஸோ தோசையை வந்து இப்போ சூடாக சுட்டு இந்த சட்னியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் வந்து தேங்காய் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து கம்மியாக தான் போடுவேன் பொட்டுக்கல்ல. ஏன்டி டின்னர் சாப்பிடும்போது இது சாப்பிட்டா எப்படி டின்னர் சாப்பிடுவீங்க? வா போதும், ஒன்றுக்கு மேலே சாப்பிடாதீங்க. பிடிச்சிச்சா? ஏய் அப்படியே உட்காராதீ, ஊந்துரு மாட்டு சீக்கிரம். பிடிச்சிச்சாடி? சூப்பராக இருக்கா? நம்மளது தான், வேற யாரு? கலர் தான் மாற்றிருக்கோண்டி. சரி மாற்றிட சொல்லு, செயின் எடுத்து. ஆமாம் அது புதுசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை வந்து இட்லி மாவு ஆட்டுறேன் இல்லையா, அதுலேயே தோசை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து நான் சேலம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். தோசை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா சாஃப்டாக வரும்.
காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மொச்சக்காய் வச்சு குழம்பு பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. அப்புறம் கத்திரிக்காய் வறுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் மிச்சம் இருந்தது. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நான் வந்து சர்வ் பண்ணிட்டேன் பசங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ நானும் இப்போ வந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்ணும். நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து மொச்சக்காய் வந்து உரிச்சிருக்கும் போது 3 கேஜி இன்னும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 3 கேஜி வந்து உரிச்சேன்னா ரொம்ப வந்து கை வலி ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இந்த ஸ்பெஷலி இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வலி எனக்கு வந்து அதுலேயே மேனேஜ் பண்ணி இன்றைக்கி எப்படியோ நான் வந்து வேலை செஞ்சேன் வீட்டு வேலைலாம். டிஃபனுக்கு செஞ்ச இட்லி வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதனால் வந்து அதையும் எடுத்து வந்து ஓவனில் வச்சு சூட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் 2-3 நாள் வச்சு அப்புறம் வந்து நான் டஸ்ட்பினில் தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து சூட் பண்ணி அதை வந்து டின்னருக்கு சாப்பிட்டாச்சு. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். டின்னர் ஆன உடனே நான் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நல்லா பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுருவேன். இது வந்து ரெகுலராக என்னோடய ஹேபிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து கம்பல்சரி நான் வந்து க்ளீன் பண்ணால் தான் எனக்கு நைட் தூக்கமே வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து 9 வருஷமாக நான் கல்யாணம் ஆன டே 1லேருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ பாதாம் ஊற வச்சுருக்கேன். சட்னி இவ்வளோ மிச்சம் இருக்குது. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் சட்னியை. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நான் வந்து ரெகுலராக கொடுக்கறது. ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா கூட நான் வந்து கம்பல்சரி வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு நான் என்ட்ராகிற ஒரு இடம் வந்து கிச்சன் தான். ஸோ காலைல பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நான் வந்து 3 பசங்களுக்கும் பிரேக்கு லஞ்ச் அந்த மாதிரி நான் கட்டணும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் எனக்கு கிச்சனு டர்ட்டியாக இருந்தால். அதனால் மேக் ஷூர் பண்ணுவேன், கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வரலையா? ஏன் வரமாட்டேன்ட்டாளா? வரமாட்டேன்ட்டாளா? அதுக்கா? சரி. பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஓட்ஸ் சாப்பிட்டுருந்தா முன்ன. அது வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக ஓட்ஸ் சாப்பிட்றதில்ல. எப்போனா அவளுக்கு ஃபீல் பண்ணாக்கா ஓட்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணாதான் சாப்பிட்றா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னவோ ஃபீல் பண்ணா, அதனால் சாப்பிட்டுட்ருக்கா ஓட்ஸு. காலையில் வந்து நான் பொண்ணுக்கு வந்து பூஸ்ட் கொடுத்துட்டு நானும் காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் வந்து உரித்து பசங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் தான் எதனா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா காலையிலேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயில் என்னான்னு தெரில, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா வெயில் இப்போ கொஞ்சம் கம்மி தான். நான் கொஞ்சம் ஜன்னலெலாம் திறந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இன்டீரியர் பிளான்ஸுக்கு கூட கொஞ்சம் வெயில் படணும் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் மெயின் டோரும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா சன்லைட் வந்து கம்பல்சரி கொஞ்சம் தேவை தான் இன்டீரியர் பிளான்ஸுக்கு. காலையில் ஏஞ்சி அந்த செடிங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு என்னவோ தெரில, எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த பிளான்ஸு. ஸோ எனக்கு வந்து சரியான இடம் வந்து எங்கேயும் இல்லை. இன்னும் நிறைய பிளான்ஸ் வாங்கி வைக்கணுன்னா நான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து என் பொண்ணு வந்து க்ரீட்டிங் ரெடி பண்ணின்னு இருக்கா. ஸோ ஸ்கூலில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுப்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூஜைக்கு. ஃப்ரூட்ஸு, பூவு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பூஜை பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் பூஜை தான். நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக கிராண்டெல்லாம் பண்ணல அன்றைக்கி. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நான் வந்து கொஞ்சம் தயிர் சாதம் வர பண்ண மாதிரி இருந்தது. அதனால் தயிர் பாக்கெட் ஒன்று தனியாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ பழம்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிவிட்டேன். நான் வந்து குளிச்சுட்டு காலையிலேயே நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு நாங்கள் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. பூஜை பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணேன். ஏன்னா வந்து நான் வந்து காலையிலேயே வந்து சீக்கிரமாக குளிச்ச தொட்டு சரி நானே வந்து அலங்காரம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து பசங்களால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அதனால் நானே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூஜை பண்ணியாச்சு. தேங்காய் சாதம், தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ அதே வச்சு வந்து சிம்பிளாக பூஜை முடிச்சாச்சு அன்றைக்கி.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். புடவெல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்ச நாளில் லக்ஷ்மி பூஜை வரப்போகுது. ஸோ அதுக்கும் நான் வந்து ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டேன். வீடு க்ளீனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் தொட்டு. நான் வந்து பெருசாக ஒன்றும் க்ளீன் பண்ணல. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பில்டிங் ஃபுல்லாக கழுவுவேன். வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. இன்னும் பூஜை ரூம் நான் க்ளீன் பண்ணல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கடாய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு நைட் ஒரு 11 அப்படியே அமேசானில் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போயிருந்தேன். என்ன இருக்குது இது என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த கடாய் வந்து ஜஸ்ட் அங்கே வந்து இருந்தது. அந்த பிக்சர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி வந்து கடாய் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட ஒன்று. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இமீடியட்டாக புக் பண்ணிட்டேன். ஆனால் என் பொண்ணு திட்டிகிட்ருக்கா, எவ்வளோ சாமான் இப்போ தான் மேலே எல்லாம் எடுத்து போட்டேன் அப்படின்னு. யூஸ் பண்ண மாட்டேன். அது எது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணாது தான் மேலே போட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 தான். டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. 1100 பே பண்ணியிருக்கேன். பூஜெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ 3 டைமு. ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வெளில தான். ஸோ மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் மிச்சம் மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கிச்சனும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஜஸ்ட் கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், கிளம்பலாமா? ரெடியா? ஓகே, நான் லாக் பண்ணிட்டு வரேன். இப்போ கீழே எல்லோரும் கீழே போயாச்சா? ஓகே, கோ. ஸோ பூஜை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நான் வந்து பூஜை பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் மடமன்னு பூஜை பண்ணதாகிடுச்சு. ஸோ பூஜை நல்லாவே முடிஞ்சது. ஸோ இப்போ வெளில கிளம்பிட்டுருக்கோம். ஆன் த வே என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இல்லைன்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே நாளைக்கு மார்னிங் வ்ளாக் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். நிறைய மங்கீஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயமாக தான் வந்திருக்கோம். பட் நான் வந்து இப்போத்துக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து நான் வ்ளாக் எடுக்கும் போது எனக்கு தோணுனா நான் வந்து சொல்கிறேன் என்ன ரீசனுக்கு இங்கே வந்திருக்கோன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த மவுண்டன் நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, ஜூம் பண்ணி. இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காற்று, இயற்கையான ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ரொம்ப பிஸியான ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ இங்கே எப்போ வந்தாலும் என் பசங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த காற்றாகட்டும், அந்த க்ரீனரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அந்த என்வாய்மெண்ட்டே வந்து நம்ம வந்து எங்கேயோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து பிஸியான ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய அடிக்கடிக்கு இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ வந்து என்வாய்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு என்வாய்மெண்ட் ரொம்ப பிடிக்கிது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் வருவாங்க. ஜஸ்ட் ஒரு இது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே லாங் ட்ரைவ் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து இது காமிச்சிருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து எங்களோட சைட்டு, நாங்கள் இங்கே வந்து ஒரு சைட் வாங்கியிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். மகாவீர் பலாட்டியம், இது வந்து ஜிக்னியில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போத்துக்கு. ஸோ இதுதான் வந்து சைட். நான் ஐ திங்க் ஒரு 2-3 vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த சைட் பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ரோமன் தீமில் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சைட்டை பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே க்ரீனரியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி வந்து பார்த்து ஒரு 10 மினிட்ஸில் டெசிஷன் எடுத்த சைட் இது. அன்றைக்கே நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்தோம். அவ்வளோ பிடிச்சது இந்த சைட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவ்வளோ ஒன்றும் டெவலப் ஆகலை நாங்கள் இதை வாங்கும் போது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸு அதெல்லாம் அவங்க வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் நிறைய வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னுமே இன்னும் ஃபுல்லாகவே டெவலப் ஆகலை. பட் வீடுங்க வந்திருக்கு, சில வீடுங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் வீடுங்க வரல. பட் சில வீடுங்க இருக்குது. வந்து மூவ் ஆகி நம்ம வந்து இங்கே இருக்கலாம். ஏன்னா வந்து நல்லா ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கப்பக்கம்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ சரி அங்கே வந்திருந்த தொட்டு நாங்கள் சரி இதுவும் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டுக்குள்ளே வந்தோம். எங்களது பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கார்னரில் தான் வாங்கியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டைமில் நாங்கள் என்ன ரீசனுக்கு நாங்கள் வாங்கலன்னு தெரியல. கார்னரில் தான் பிடிச்சது இவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உள்ளர போகணுமா இருக்கும் எங்கள் சைட்டு. ஸோ அங்கே தான் போய் வாங்குந்து. நாங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஒன்றும் வரமாட்டோம் சைட்டை பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் எப்போனா எதுனா இந்த பக்கமாக வந்தால் ஜிகினி பக்கம் பனார்கட் ரோட் சைடு அப்படின்னா வந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலை அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஏதோ பிரிட்ஜு இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட எதுவும் அவங்க இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வேலைலாம் நல்லாவே முடிச்சிருக்காங்க, பர்ஃபெக்ஷனோடு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிளப் ஹவுஸ் வந்து எங்களுக்கு இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. நாங்கள் கிளப் ஹவுஸ் கூட நாங்கள் பேமெண்ட் கொடுத்தாச்சு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போவே. இங்கெல்லாம் இன்னொன்று என்னன்னாக்கா நீங்கள் வந்து கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் பே பண்ணி ஆகணும். ஏன்னா செக்யூரிட்டி அப்புறம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல என்வாய்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு லொக்காலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நேபர்ஸு எல்லாமே நம்ம வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் நம்ம பசங்க ஃப்யூச்சருக்காக தான் நாங்கள் வாங்கி போட்டது. இங்கே வந்து நாங்கள் இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி என்வாய்மெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்குது. ஸோ ரொம்பவே பிடிச்சி தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வர்த்தாக தான் ஃபீல் ஆகுது எங்களுக்கு எப்போ வந்தாலும். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கனாலே இந்த இடத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வேறு போகணுமா இருந்தது. அவங்க ஜெயநகரில் இருக்க தொட்டு சரி நம்ம வந்து அங்கேயும் போயிட்டு அவங்களையும் விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னுட்டு ஆன் த வே பார்த்திங்கன்னா ஷூ வேணும்னு பிடிக்கலையா, அதனால நான் வந்தேன். அது சேம் கிடைக்காது, இது வேறு. இது நான் போய் கார் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கே போயிடலாம். இங்கே மெக்டானல்ட்ஸ் வந்து நம்ம நான்வெஜ் அப்பா வெட்டிக்கலி பாரு. மெக்டானல்ட்ஸ் இருக்குது. உட்லேண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் 8000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. 50% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது, நல்ல ரேட்டில் இருந்தது. பையனுக்கு ஏதோ அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல, ஸோ அதனால் வாங்கலை. வர வழியில் வந்து நாங்கள் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கூலாக நீங்கள் அமிச்சிங்கன்னா கூலாக இருக்கும், ஹாட்டாக அமிச்சிங்கன்னா ஹாட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டி. இது வந்து 1075 ஒரு பாட்டிலு. இதில் ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருந்தது. அதனால வந்து இது வந்து 2 பாட்டில்
வாங்கினேன். ஏன்னா 2 பொண்ணுக்கும் வேணும் இல்லையா, அதனால வாங்கினா பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்கும், இல்லைனா மூடி உடைச்சிருவாங்க, எதுனா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாகவே நல்லதாகவே வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இதே வாங்கிட்டேன். 2 பேரும் ஒரே கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டரே ஊற்றி 2 பேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளேர் கம்பெனி, இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு வெளியில் லைட்டெல்லாம் நிறுத்தணும், பார்க்கிங் லைட்டெல்லாம் நிறுத்தியாச்சு. ஸோ படிக்கட்டில் இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் லாக் பண்ணிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே தூங்க வேண்டியது தான். ரொம்பவே டயர்டிங்காக இருந்தது, ஏன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பிஸியாகவே இருந்தது. ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக தான் கிளம்புனோம். ஒரு 3 o'clock ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது. ஸோ முடிஞ்சு பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ தூக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் தூங்கணும். ஆல்ரெடி 11 o'clock ஆகிடுச்சு இப்போது. ஸோ அவ்வளோதான், பெரிய ஷாப்பிங் எதுவும் பண்ணல. 2 பாட்டில் வேணுமா இருந்தது. ஸோ அதுக்கு தான் மெயின் பாட்டில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக போய் ஒரு நாட் ஈவன் ஒரு 10 minutes கூட இல்லை, போய் உடனே போய் நாங்கள் வந்து பாட்டிலில் வாங்கிட்டோம். ஸோ நிறைய செலெக்ஷன் இருந்தது. பட் நாங்கள் வந்து இந்த பாட்டில் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிச்சிது. ஒன்று என்னன்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸு ஒரு 2-3 monthsக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டே இருப்பாங்க என் பசங்க. ஏன்னா எதுனா ஒரு லீக்கேஜ் ஆகும், பிரேக் ஆகிடும், எதுனா ஒன்று ஆகும். ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல பாட்டிலாகவே நல்ல குவாலிட்டி இது வாங்கலான்னு இதை வாங்கணும். ஸோ இதுவும் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு தெரியல, வாங்கியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ ஹோட்டல்லேருந்து பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஸோ இதோட மார்னிங் vlog தான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கெல்லாம் பிரேக்குக்கு லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. காலைல ஏஞ்சி உடனே பார்த்திங்கன்னா பசங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வாசலெல்லாம் கழுவி கோலம் போட்டுட்டேன். மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம், அதனால் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன், மட்டன் ஃப்ரை. கொஞ்சம் ரசம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அதனால் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணல அதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பசங்க போன பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். பெருக்கிறது இன்றைக்கி வந்து துடைக்கிற வேலை இல்லை, ஏன்னா நேற்று நான் வீட்டை தொட்டு நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடை துடைக்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசலெல்லாம் கழுவி கோலம் போட்டு அது வந்து ரெகுலராக செய்கிற வேலை தான். ரைஸும் நான் வந்து வச்சுட்டேன், ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து ரசம் எடுத்து சூட் பண்ண வேண்டியது தான். ஸோ வெசல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கையோடு வந்து பாத்திரம் கழுவி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து vlog நான் கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஃபுல் டே vlog நான் பண்ணலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் vlog வந்து பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம், கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்கு. பையனுக்கு வந்து இன்றைக்கி கட்டல, ஏன்னா ஆஃபீஸில் சாப்பிட போகிறான் பையன், அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் அம்மன் கோயிலுக்கு வந்து எண்ணெய் கொடுக்கணுமா இருந்தது, அதனால் அம்மன் கொடுக்கறதுக்காக எண்ணெய் தர வச்சுருந்தேன். கொஞ்சம் வாழைப்பழம் அப்புறம் பீட்ரூட் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி எதுனா பீட்ரூட்டில் தான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா பீட்ரூட் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் பீட்ரூட் தர வச்சேன். இங்கே வந்து இஞ்சி, சீரகம், கொஞ்சம் பால், வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா கோல்டு டைமில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாகிட்டு இருந்தது, ஏன்னா ஹோட்டலில் தண்ணி குடிச்சதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுவாங்க, அதனால் நான் பண்ணி அதை குடிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பூ வாங்கிட்டு வந்தாங்க, ப்ரெட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும், ஆக்சுவலாக நல்லா கொதிச்ச பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் தொண்டைக்கு. நம்மளுக்கு கோல்டு வந்து இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் வந்து சரி, இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் இதை வந்து பண்ணி நான் குடிச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய இஞ்சி வாங்கியிருந்தேன், 1 kg இஞ்சி இருக்குது வீட்டில். ஸோ அதனால் எப்படி நான் யூஸ் பண்ணலாம், சரி இப்படி வந்து பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, டக்குன்னு ரிலீஃப் ஆச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா ஒரு இதுவாக ஃபீல் ஆச்சு எனக்கு. கோல்ட்லேருந்து இம்மிடியேட் ரிலீஃப் கிடச்சிது. ஸோ நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது தொண்டை கிட்டனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும் டக்குன்னு.
அன்றைக்கி காலையிலேயே வந்து நாங்கள் வந்து பூஜை முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் திருப்பியும் வந்து சாயங்காலம் ஒரு வாட்டி நாங்கள் பூஜை கம்பல்சரி பண்ணுவோம். நாங்கள் தான் பண்ணோம்ல, யாருன்னா பசங்க கூட பூஜை பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீட்டு வேலை முடிஞ்சது. பீட்ரூட் ஃப்ரை தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பீட்ரூட் பண்ணி. நாங்கள் வந்து சாப்ஸ் எல்லாம் பண்ணுவோம், பீட்ரூட் சாப்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே பசியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வெசலெல்லாம் கழுவிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி இருட்டோன்னு அப்படியே வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அப்புறமா வந்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பீட்ரூட்டை ஜஸ்ட் வச்சு, எனக்கு வந்து தயிர் இருந்தது. அன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் குக்கிங் பண்ணல. நான் பீட்ரூட்டு கொஞ்சம் தயிர் அப்படி வச்சு தான் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக்கிங் பண்ணுற மூட்லேயே இல்லை நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ட பிறகு தான் நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணேன் இன்னொரு வாட்டி. கொஞ்சம் இட்லி மாவுக்கு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. பசங்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 6 மணிக்கே ஊற வச்சுட்டேன். ஸோ இட்லி மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5:30 6 மணி போல் வந்து நான் ஆட்டிடுவேன். இப்போ வந்து கோல்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட்டிடலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ நான் ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து 5 o'clock வந்து நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மிக்சியில் தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே வந்து மிக்சியில் கிரைண்டரும் இருக்குது, பட் நான் வந்து மிக்சி தான் யூஸ் பண்ணுறது. அதுதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பசங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் தான் வச்சு கொடுத்தேன். ஈவினிங் கம்பல்சரி எதனா சாப்பிடுவாங்க பசங்க. ஏன்னா பெரிய வந்து கோச்சிங் கிளாஸுக்கு போகிறா, சின்ன பொண்ணு வந்து டியூஷனுக்கு போகிறா. மேக்ஸ் டியூஷனுக்கு தான் அனுப்பிச்சிட்ருக்கேன் சின்ன பொண்ணு. ஸோ பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே ஒரு 7:30 8 ஆகிடுது. சம்டைம் 10 o'clock கூட வருவான். ஸோ ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஒன்று மிச்சம் இருக்குது, அது எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிடணும், எல்லா சாமானும் என்னென்ன இருக்கோ. அன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சட்னியும் முழு பொங்கலும் தான் பண்ண போகிறேன். முழு பொங்கல் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் வந்து சட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இப்படி 2 இதில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரே இதில் போட்டு வச்சா ஃபுல்லாகவே வந்து பொங்கி கீழே ஊற்றி நிறைய வேஸ்ட் ஆகிடுது. வேஸ்ட் ஆகிறதோட வந்து பார்த்திங்கன்னா வேலை ஜாஸ்தி க்ளீன் பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் நான் இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் வந்து பசங்களுக்கு டிஃபன் கட்டுறதுக்காக நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இப்படி சைடில் வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஈவினிங் வேலை முடிஞ்சுது. இப்போ சட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் வந்து இப்போது வந்து சட்னியை வந்து செய்ய போகிறதில்ல. முழு பொங்கல் ரெடியான பிறகு சட்னி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் கொஞ்சமாக தான் மிச்சம் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் வந்து அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ சட்னி வந்து அப்புறம் தான் அரைக்க போகிறேன். பையன் வந்து முழு பொங்கல் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து தோசை இல்லைனா இட்லி தான் அவனுக்கு லைக் பண்ணுவான். ஸோ அதனால் அவன் என்ன கேட்குறானோ அது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாவை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பூஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என் பொண்ணு தான் பண்ணா. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கிச்சனில். அதனால் அவள் வந்து பூஜையை முடிச்சிட்டா. கொஞ்சம் பாதாமெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கா. ஸோ வந்து அன்றைக்கி ஈவினிங் வேலை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். வாரத்துக்கு 2 வாட்டி தான் ஊற்ற சொல்லியிருந்தாங்க இன்டீரியர் பிளான்ஸுக்கு. ஸோ வெளியில் இருக்கிற செடிங்களை பார்த்தா நான் வந்து கண்டிப்பாக வந்து தினமும் நான் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ காலையிலே ஊற்றிடுவேன். ஒரு டைம் தான் நான் வந்து தண்ணி ஊற்றுறது. ஏன்னா வெயில் காலம்னா 2 டைம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து வாசலெல்லாம் லைட் போட்டாச்சு. ஏன்னா ஈவினிங் இல்லையா. ஸோ வாசல் லைட் போட்டாச்சு. நான் படிச்சுன்னு இருக்கியா? அவங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முழு பொங்கல் வந்து இப்போ இருக்கிற கோல்டு வெதருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. முழு பொங்கல் அப்புறம் சட்னி தான். கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தது ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து வெளில வச்சுருந்தேன். ஏன்னா என் பையன் வந்து மசால் தோசை கேட்டிருந்தான். பையனுக்கு வந்து பொங்கல் அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா நாங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணுற தொட்டு அவன் வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்றதில்ல.
அவன் பார்த்தா ஜஸ்ட்டு 2 மசால் தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டான். ஹோட்டலில் போனாக்கா ஒரு மசால் தோசை தான் சாப்பிடுவான். வீட்டில் செய்கிற தொட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு 2 மசால் தோசை சாப்பிடுவாங்க. டின்னர் வேலை இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா பையன் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 அப்படி தான் வந்தான். ஸோ அன்றைக்கி வந்து 10 அவனுக்கு டின்னர் கொடுத்துட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சட்னி மிச்சாச்சு, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சரி மார்னிங் விலாக் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்ச உடனே பால் காசுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஏன்னா பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஸ்ட் கொடுக்கணும் ஏஞ்ச உடனே. மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று 2 இதில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கோல்டு வெதர் அன்றைக்கி மழை வேறு வந்துச்சு நைட்டு. ஆனாலும் பாருங்கள் நல்லாவே பொங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் பொங்கியிருக்கு. அதனால தான் நான் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 hour வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ வந்து நான் வந்து இட்லி தான் பண்ண போகிறேன். அதனால் மாவு இது இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, இது வெளில வச்சுருக்கேன். ஸோ எக்கு வந்து கறி பண்ணியிருக்கேன். மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து எக் கறி தான். ஸோ ஜஸ்ட் இட்லி வந்து வெங்காயம் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தினமும் தேங்காய் சட்னி போர் அடிச்சிடுச்சு. ஸோ அதனால் வெங்காயம் சட்னி இட்லி பண்ண போகிறேன் டிஃபனுக்கு. ஸோ இது வந்து எக் கறி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி எதுவும் பெருசாக ஷேர் பண்ணல. எக் கறி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காய சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி ஊற்றணும், வெங்காய சட்னி பண்ணிட்டா இது வந்து ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னி தான். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, கொத்தமல்லி இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு இது வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சேர்த்து எல்லாமே ஜஸ்ட் நல்லா வணக்கிட்டு இதை வந்து ஆறின பிறகு அரைச்சிட்டா அவ்வளோதான். தாளிக்க கூட தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இது ஆறின பிறகு அரைக்க போகிறேன். இட்லியும் நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா இட்லி வந்து அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு எங்களுக்கும் அதுதான். நேற்று கொஞ்சம் சட்னி மிச்சம் இருந்தது இல்லையா. ஸோ அதுவும் இந்த ஆனியன் சட்னியும் வச்சு இட்லி வந்து எல்லாருக்கும் 1 by 1 சர்வ் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே வந்து இட்லி வந்தது நல்லா சாஃப்டாக. ஸோ ரொம்பவே எனக்கு வந்து எப்போவுமே வந்து இட்லி வந்து சேலம் ரைஸில் பண்ணால் தான் பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேலம் ரைஸில். தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம், ஆனால் கிறிஸ்பியாக வராது தோசை, கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு காலையிலேயே. பிரேக்குக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு கட்டுறதுக்கு. ஸோ இட்லி வந்து வீட்டில் சாப்பிட்டு போனாங்க. பிரேக்குக்கு பாஸ்தா கட்டிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எக் கறி கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு பேக் பண்ணி அமுச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் கறி வந்து மத்தியானம் கூட அதே வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பெருசாக மத்தியானம் செய்யலை அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய மந்த்ஸ் கழித்து நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்காவது எப்போனா ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ரீசனால் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அவங்க விருப்பப்படுறதில்ல யூடியூப் நடத்துறது. ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்போனா என்னோடய பேஷனுக்காக நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட நம்ம வந்து வீடியோ போடணும். ஸோ அதான் ரீசனு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ விலாக் வந்து எண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு இந்த விலாகு. சரி அதான் கொஞ்சம் ஒரு 5 minutes பேசிவிட்டு எண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக விலாக் போட முடியறதில்ல. என்னால் இப்போ பார்த்திங்கன்னா 3 months பிரேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 3-4 months ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருந்தது. நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம், பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம், கொஞ்சம் சில இடத்துக்கு போயிருந்தோம். நல்ல கண்டென்ட் வீடியோவே இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஆயிடுச்சு, 3-4 months ஆகிடுச்சு. என்னத்துக்கு அது இப்போ எடிட் பண்ணி போடுறதுன்னு நான் வந்து எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் வந்து ஆக்சுவலாக சில ரீசனால் என்னால் வந்து எடிட் பண்ணி போட முடியறதில்ல. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து டிலீட் பண்ணியாச்சு. இப்போ வரமகாலட்சுமி பூஜை வருது. வரமகாலட்சுமி பூஜைக்கு பார்த்திங்கன்னா சாரீ எல்லாம் வாங்கிட்டேன். சிம்பிளாக சாரீ எடுத்திருக்கேன், ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ஸோ அது வந்து
ஒரு சாரி தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து வரமகாலட்சுமி அன்றைக்கி போடும்போது நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் வரலட்சுமி பூஜை இது பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. அது வந்து பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை லாஸ்ட் மந்த்தே எல்லாம் செஞ்சாச்சு. க்ளீனிங் வேலை ஒன்றும் கிடையாது. பில்டிங் எல்லாம் பெருக்கி வாஷ் பண்ணணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணும், பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும், இவ்வளோ தான் வேலை இருக்குது. அது 2 நாள் முன்னாடி செஞ்சால் போதும். ஸோ பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது வரமகாலட்சுமிக்கு. ஸோ அது கூட க்ளீனிங் வேலை கூட வீடியோ என்னால் எடுக்க முடியல. எடுத்தாலும் நான் அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுக்கலை. அதான் ரீசன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எனி யூடியூபர்ஸு யூடியூப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். என்னோடய சேனல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது ஆக்சுவலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் என்னால் வந்து பண்ண முடியல. பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 1 இயர் பிரேக் எடுத்துட்டேன், வீடியோவே போடல. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 3 to 4 months வீடியோவே அப்லோட் பண்ணல நான். ஸோ அதனால் வந்து சேனல் இம்ப்ரூவ் ஆகணுன்னா நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். அதெல்லாம் என்னால் முடியறதில்ல. ஸோ அதெல்லாம் போட்டிருந்தால் கண்டிப்பாக சேனல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பட் என்னால் வந்து அது பண்ண முடியல. ஸோ சப்போர்ட்டுன்றது வந்து கண்டிப்பாக எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் தேவை. ஸோ எனக்கு வந்து அது முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காவது எப்போனா ஒரு வாட்டி வீடியோ போடலாம் தான் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து என் ரெகுலர் நான் ரூட்டீன் தான் நான் காட்டுறேன். பெருசாக ஒன்றும் பெரிய கண்டென்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எப்போனா அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு என்னோடய பேஷனுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து எப்போனா ஒரு வீடியோ பண்ணி போடுறேன், அவ்வளோதான். வரமகாலட்சுமி வீடியோ கூட பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்குறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பூஜை பண்ணோன்றது. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து நாளைக்கு கூழ் போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணுறதில்ல. நான்வெஜ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் கோயிலுக்கு. கூழ் பண்ணி சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். ஸோ அது நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். நாங்கள் வந்து வேறு ரீசனுக்காக இப்போ வெளில போயிட்டு வந்தேன். சாயங்காலமாக எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் கூட நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் தான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஈவினிங் மேலே. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளி வேலையும் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா வரமகாலட்சுமிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணுமா இருக்குது. அதெல்லாம் போய் மெஜஸ்டிக் தான் போகலாம் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, மெஜஸ்டிக் போய் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 days பிஃபோர் போனால் போதும். ஸோ இப்போ வந்து கூழ் இது பண்ணுறதுக்கு நாளைக்கு இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன தேவையோ பூஜை ஐட்டம்ஸ்ன்னு தான். வேறு இன்னும் பெருசாக ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கோயிலில் கூழ் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அது ஒன்று இருக்குது, அது ஒரு வேலை இருக்குது இப்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்குது வீடியோ நினைக்கிறேன். கொஞ்சம் நேற்றே கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.